ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் போக்கோ C3 மொபைல் வந்து நமக்கு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா மொபைல் ரிலீஸ் ஆகி ரொம்ப மாதம் ஆச்சு, இப்போ அன்பாக்சிங் போகிறேன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒன்று அவசரமாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அவங்க வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ குறைந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல மொபைல் வந்து வேணும்னு சொல்லியிருந்தாரு. நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ போக்கோ தரப்புலேருந்து போக்கோ C3 இந்த மொபைல் வாங்க சொல்லி நான் தான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. நாளைக்கு வந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மொபைல் வந்து கிடைக்காது. ஸோ அன்பாக்சிங் பண்ண முடியாது. அதனால் அவசரமாக நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சீக்கிரம் கொடுப்பா தம்பி, அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ போக்கோ C3யோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இந்த டைமில் இந்த மொபைல் வந்து வாங்கலாமா, இது பற்றின எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்கோ தரப்பு வந்து போக்கோ C3 இந்த மொபைல் நான் வந்து வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து இருக்கிற மொபைல். இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். ஸோ ரொம்பவே குறைந்த பட்ஜெட் அண்டர் 10,000 ஒரு மொபைல் வந்து வேணும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறக்கும். ஸோ சும்மா வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, பட் ஓரளவு கேமிங்கில் இருக்க ஒரு நல்ல மொபைல் வேணும்னா கண்டிப்பாக வந்து போக்கோ C3 வந்து வாங்கலாம். ஸோ அதனோட பேர் தான் வந்து இந்த மொபைல் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ C3யோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோன்னு சொன்னோன்னா வேற எங்கேயும் போவேனா, போக்கோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே C3 நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3GB 32GB வேரியன்ட் தான் வந்து லைம் கிரீன் இந்த கலரோட மொபைல் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே நமக்கு வந்து புதுசாக வந்து மொபைல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம வெளியே வச்சிருவோம். அதுக்குள்ள இருக்கிற கவரில் பிரிச்சுட்டு மொபைல் வச்சுட்டு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து புக்லெட் இருக்குது. ஸோ புக்லெட்டில் யாரும் அதிகம் வந்து படிக்கிறது கிடையாது. அண்ட் பாக்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C கிடையாதுங்க. அண்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 4-5 ஐட்டம் மட்டும் தான் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. ஓவரால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து மொபைல் வந்து பூட் அப் பண்ணிடுவோம். அது மொபைல் ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிக்கல் ஒரே இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2+1, அதாவது 2 சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து AI ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 கேமரா இருக்கு, ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூ டிராப் நாட் செல்ஃபி கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதில் வந்து பிசிக்கல் ஓரியோ தாங்க இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட டிசைன் வந்து பார்ப்போம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டூயல் டோனில் 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷில், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ஓவராலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பஞ்சஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்பஞ்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்க கிடையாது. ஃப்ரண்ட் ரியர் எங்கேயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கு. அண்ட் இதில் வந்து ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், சவுண்ட் வந்து கேட்குதா, பிளாஸ்டிக் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு தான் வந்து கொடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு அண்டர் 10,000 வந்து இந்த மொபைல் நல்லா தான் இருக்கு. இதுதான் ஓவராலா இந்த மொபைலோட பிசிக்கல் ஓரியோ செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 6.53 இன்ச் கூட HD+ ரெசல்யூஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கிடையாதுங்க, HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மொபைலோட ப்ராசர் வந்து பாத்தீங்கன்னா MediaTek தரப்புல இருந்து Helio G35 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ப்ராசர் தான். அண்டர் 10,000 ஒரு நல்ல ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட சில மொபைல்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறேன், அதாவது நிறைய ப்ராசர் வந்து கம்மியாக கொடுத்துட்டு பட்ஜெட்ல நிறைய விற்கிறாங்க. அண்ட் இந்த மொபைலில் வந்து அப்படி கிடையாதுங்க. ப்ராசருக்கும் டீசென்டான பிரைஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. நான் அந்த விஷயத்துல நம்ம போவேன்னா நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா AI ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. AI போர்ட்ரேட் மோட் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷன் வரும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ்ல பில்ட் பண்ண ஒரு MIUI 12 சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஏன்னா MIUI 12.5 13 வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அது நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு வந்து தெரியும். அது இப்போதைக்கு வந்து MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க. Android 10 பேஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரி 3GB அண்ட் 32GB வேரியன்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். LPDDR4X இந்த வேரியன்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். இந்த மொபைல் வந்து டெடிகேட்டாக ஸ்லிம் சார் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD வந்து கொடுத்துருக்காங்க. 2 செம் வந்து 1 மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் இருக்கு. அண்ட் 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வந்து இந்த மொபைல் நல்லா தான் இருக்கு. ஸோ
ஸோ ஃபைனலாக இந்த மொபைல் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன், நான் எதில் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லிடுறேன். 7500 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதெல்லாமே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ரிவ்யூ கிடையாதுங்க. இதை வந்து வாங்கணும்னு கட்டாயப்படுத்தல. நான் எந்த காரணத்துக்காக இந்த மொபைல் வாங்கினேன், அப்படியே நீங்கள் வாங்கினீங்க எந்த காரணத்துக்காக வாங்கலாம்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். நான் வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் அண்டர் 10,000, அதாவது கிட்டத்தட்ட 8,000 கீழே ஒரு போக்கோ மொபைல். இதில் ஆடு இருக்காதா? கண்டிப்பாக வந்து ஆட் இருக்காது. 7500 மீடியாடெக் வந்து ஹீலியோ G35 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ ஸோ ரெட்மி ஒரு நல்ல பிராண்ட் தான் சொல்லலாம். அண்ட் யூஏ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ போர்ட்ரேட் கேமராலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே ஓகே, எல்லாமே டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தான். ஃபைனலாக இது வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்போ வந்து அட்டன் பண்ணுறேன். நான் வந்து அதிகமாக கேமில் விளையாட மாட்டேன், ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். டே டு டே கால் குவாலிட்டி யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து கேமரா சாம்பிள் சின்னதாக வந்து ஃபோட்டோ எடுப்பேன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் 10,000 தான் நாங்கள் பார்த்துருக்கேன், 8,000 தான் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு வேணாம், 4GB RAM கூட வேணாம், எனக்கு இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் இருந்தாலே வந்து போதும், ஏன்னா வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து போதும் டே டு லைஃப்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நான் என் ஃப்ரெண்டு கூட ரெக்கமெண்ட் பண்ணேன். அண்ட் நான் உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்த கிடையாது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது ரிவ்யூ கிடையாதுங்க. அண்ட் இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ கேமரா சாம்பிள் நான் சொன்ன மாதிரி வந்து அவசரமாக அந்த மொபைலை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் கேமரா சாம்பிள் வந்து போட முடியல. கண்டிப்பாக 1 or 2 டேஸில் வந்து கேமரா சாம்பிள், வீடியோ சாம்பிள் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் சார்ஜிங் டெஸ்ட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துலாம், எத்தனை மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அன்பாக்சிங், என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன், எங்கே வாங்கினேன், யாரெல்லாம் வாங்கினது, எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்துருப்போம். ஓவராலாக எனக்கு வந்து பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பை பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆச்சு. பட் இப்போ தான் எனக்கு வந்து கையில் கிடச்சி. அன்பாக்சிங் லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து போட்டு தான் தெரியணும். அன்பாக்சிங் தாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. மீண்டும் நான் சந்திக்கிறேன்.